வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். சாத்தியமான எரிபொருள் சேமிப்பு திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவு. பொது போக்குவரத்து சேவைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானம். பாடசாலை செயற்பாடுகளில் அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டு கல்வி அமைச்சு புதிய சுற்றறிக்கை. மின்சாரம் துண்டிக்கப்படுமா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி. பொருளாதார நெருக்கடி நிலையை முகாமைத்துவம் செய்வதற்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தகவல். எரிபொருள் விநியோகத்திற்காக $800 மில்லியன் மதிப்பிலான அவசர கொள்வனவுகளை மேற்கொள்ள விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பலிசக்தி அமைச்சர் அறிவிப்பு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் மக்களுக்கு நவ்ருஸ் பண்டிகை வாழ்த்து. தொடர்வது முதன்மை செய்தி. சாத்தியமான எரிபொருள் சேமிப்பு திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். அனைத்து அமைச்சுக்களும் தரவுகளை அடிப்படையாக கொண்ட நடைமுறை சாத்தியமான எரிபொருள் சேமிப்பு திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை மேற்பார்வையிடும் குழுவுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இதற்கமைய அந்தந்த அமைச்சுக்கள் ரீதியாக தயாரிக்கப்படும் எரிபொருள் சேமிப்பு திட்டங்கள் குறித்த அறிக்கைகளை விரைவாக சமர்ப்பிக்குமாறும் அவர் பணிப்புரை விடுத்தார். சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோக சங்கிலியை பேணுதல், நியாயமான விலையை உறுதி செய்தல் மற்றும் சுகாதாரம், விவசாயம், சுற்றுலா, போக்குவரத்து, கைத்தொழில் ஆகிய துறைகளில் தடையற்ற சேவைகளை முன்னெடுப்பது குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அத்தியாவசிய சேவைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள் மற்றும் உற்பத்தி துறைகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை முகாமைத்துவம் செய்வதற்காக இலங்கை கனிப்பொருள் கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து ஒருங்கிணைந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர். தற்போதைய எரிசக்தி சூழ்நிலைக்கு மத்தியில் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்பின்றி முன்னெடுத்து செல்வதற்கு எரிபொருள் தொடர்பான இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளை பேணுவதும் தொடர்ச்சியான தலையீடுகளை மேற்கொள்வதும் அவசியம் என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். பொது போக்குவரத்து சேவைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை முகாமைத்துவம் செய்யும் வரை நாளை முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் பொது போக்குவரத்து சேவைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். අපේ තෙල් පරිභෝජනයේ එදා දවසේදී අඩු කර ගැනීම විසින් අපිට இதேவேளை நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் வாரத்தின் புதன்கிழமையை அரச விடுமுறை தினமாக அறிவித்தமை தொடர்பில் அமைச்சர் இங்கு விளக்கமளித்தார். விடுமுறை தினத்தை தெரிவு செய்யும் போது பல விருப்பத் தெரிவுகள் பரிசீலிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் விடுமுறை வழங்குவது அரச அலுவலக பணிகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அந்த தெரிவு நிராகரிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அதற்கு பதிலாக புதன்கிழமையை விடுமுறை தினமாக பெயரிடுவதன் மூலம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் அரசு அலுவலகங்களை இயக்க முடியும் எனவும் பொதுச் சேவைகளை முழுமையாக நிறுத்தாமல் முன்னெடுத்துச் செல்ல முடியும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு தற்காலிக தீர்வாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அரச அலுவலகங்கள் திறக்கப்படும் நாட்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பை சிக்கனமாக பயன்படுத்துவதும் எதிர்கால நிச்சயமற்ற நிலைக்கு தயாராவதும் இதன் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ආර්ථිකයක් අරගෙන යන්න ගත්ත පියවරයන් තමයි මේ. அரசு அலுவலகங்களை நடாத்துதல் தொடர்பான புதிய சுற்று நிறுவனம் வெளியீடு செய்யப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையின் போது
எரிபொருள் இருப்புகளை சேமிப்பதற்காக அரசு அலுவலகங்களை நடாத்திச் செல்வது குறித்து பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் புதிய சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுற்று நிருபம் அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் அரச கூட்டுத்தாபனங்கள், யாப்பு சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரச ஊழியர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வழங்கப்பட்டுள்ள விடுமுறை காரணமாக அன்றைய தினத்திற்குரிய பணிகளை வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் ஏதேனும் ஒரு அதிகாரியை புதன்கிழமை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என நிறுவனம் தீர்மானித்தால் அந்த அதிகாரிகளை சேவைக்கு அழைப்பதற்கு தடையில்லை. ஆனால் அதற்காக விடுமுறை தின சம்பளம், மேலதிக நேர கொடுப்பனவு அல்லது பதில் விடுமுறை வழங்கப்படக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை புதன்கிழமைகளில் மூடப்படும் அலுவலகங்களில் அதிகாரிகள் அந்த வாரத்தின் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது பொது விடுமுறை தினங்களில் மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின சம்பளம் அல்லது பதில் விடுமுறை அடிப்படையில் சேவையில் ஈடுபடுத்தப்படக்கூடாது. இருப்பினும் சேவையின் அவசர தேவை கருதி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது பொது விடுமுறை தினங்களில் அதிகாரிகளை சேவைக்கு அளிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர், மாகாண பிரதம செயலாளர், திணைக்கள தலைவர் அல்லது அரச கூட்டுத்தாபன தலைவர்களின் அனுமதியுடன் அந்த அதிகாரிகளை சேவைக்கு அளிப்பதற்கு தடை இல்லை என குறித்த சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு சேவைக்கு அழைக்கப்படும் அதிகாரிகளுக்கு மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின சம்பளம் அல்லது பதில் விடுமுறை வழங்குவதற்கு தடையில்லை எனவும் அந்த சுற்று நிருபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை செயற்பாடுகளில் அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டு கல்வி அமைச்சு புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு பாடசாலை செயற்பாடுகளில் அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டு கல்வி அமைச்சு புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி வாரத்தின் ஒவ்வொரு புதன்கிழமையும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அன்றைய தினங்களில் மாணவர்கள் வீடுகளில் இருந்தே சுயகற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்களின் கற்றல் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் ஆசிரியர்களால் வழங்கப்பட வேண்டிய விசேட பயிற்சிகள் மற்றும் ஒப்படைப்புகள் தொடர்பில் அதிபர்களுக்கான தெளிவான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் தேவையற்ற எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாடசாலைகளில் நடத்தப்படும் அனைத்து விழாக்கள், நிகழ்வுகள் மற்றும் வாகன பேரணிகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த கல்வி சுற்றுலாக்களும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. உலகளாவிய எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் அத்தியாவசியமற்ற பயணங்களை குறைத்து நாட்டின் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் அதேவேளை மாணவர்களின் கல்வியை பாதிக்காத வகையில் இந்த மாற்று ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரதி புதன்கிழமை அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அரச பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதை போன்று அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளையும் அன்றைய தினம் நடத்த வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச பாடசாலைகளும் இந்த நடைமுறையை பின்பற்றுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவ தெரிவித்தார். இதேவேளை பிரதி புதன்கிழமைகளில் முன்பள்ளிகளை நடத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ள பிரதி புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகள் மற்றும் விரிவுரைகளை நடத்த வேண்டாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி குறிப்பிட்டுள்ளார். மின்சாரம் துண்டிக்கப்படுமான எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் நிலவும் மின்சார உற்பத்தி தட்டுப்பாடு மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய மின்வெட்டு அபாயம் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கிடையில் நாடாளுமன்றில் விவாதம் இடம்பெற்றது. நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களில் நிலவும் பின்னடைவுகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது சுட்டிக்காட்டினார். නොරොච්චෝලේ විදුලි උත්පාදනය මෙගවට් 130කින් අඩුයි. நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் மார்ச் 13 முதல் 16 வரையிலான காலப்பகுதியில் மின் உற்பத்தி தொடர்ச்சியாக குறைந்துள்ளது. மார்ச் 13ஆம் தேதி 130 மெகாவாட் குறைந்துள்ளது. மார்ச் 14ஆம் தேதி 135 மெகாவாட் குறைந்துள்ளது. மார்ச் 15ஆம் தேதி 132 மெகாவாட் குறைந்துள்ளது. மார்ச் 16ஆம் தேதி 148 மெகாவாட் குறைவடைந்துள்ளது. இவ்வாறான மின் உற்பத்தி சரிவு ஏற்படும் போது அதிக செலவு கொண்ட டீசல் மின் நிலையங்களை நாட வேண்டியுள்ளது. இது உலகளாவிய டீசல் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் நுகர்வோருக்கு பெரும் சுமையையும் மின் கட்டண உயர்வையும் ஏற்படுத்தும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் மின்வெட்டு ஏற்படலாம் என கூறியுள்ள நிலையில் அரசிடம் முறையான திட்டம் உள்ளதா?
තත්ත්වයට විසඳුමක් ලබා දෙන්නට අරගෙන තිබෙන පැහැදිලි සැලැස්ම ඉදිරිපත් කරන්න. நிலவும் சவால்களை அரசு வெற்றிகரமாக கைக்கொண்டு வருவதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். ඉරානයේ යුද්ධ තත්ත්වය ගැන හිතේ හිටියනම් 1980 ගණන් වල ඉඳන් අපි කිව්වාරකින් තමයි දුවන්න ඕන. ஈரான் ஈராக் போர்க்காலம் முதலே எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல்கள் இருந்து வருகின்றன. உலகளாவிய வெளியேற்றங்களுக்கு மத்தியிலும் மின்சாரத்தை வழங்க அரசாங்கம் தொடர்ச்சியாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. எதிர்க்கட்சியினர் ஏற்கனவே மின்வெட்டு அமலாகும் என்று எதிர்வு கூறிய போதிலும் ஒரு நிமிடம் கூட மின்சாரத்தை துண்டிக்காமல் அரசாங்கம் இதுவரை நிலைமையை சமாளித்து வருகிறது. தற்போது இலங்கையில் 22 நாட்களுக்கு தேவையான எரிபொருளை மட்டுமே சேமிக்க முடியும். இதனை 45 நாட்களாக உயர்த்துவதற்காக புதிய சேமிப்பு தாங்கிகளை அமைக்கும் பணிகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளே போர் சூழலால் பொருளாதார தாக்கங்களை சந்திக்கும் போது இலங்கை போன்ற நாடு இக்கட்டான சூழலிலும் மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது. දවස් 22කට වැඩිය තෙල් ගබඩා කරන්න ඉඩ නැහැ ලංකාවේ. අපි දවස් 45කට අවශ්‍ය දැන් ටැංකිය හදන්න පටන් අරන් තියෙන්නේ. பொருளாதார நெருக்கடி நிலையை முகாமைத்துவம் செய்வதற்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் நாடு எதிர்நோக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி நிலையை முகாமைத்துவம் செய்வதற்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපේ රජය මේ පිළිබඳව ඉතාමත්ම කිට්ටුවෙන් නිරීක්ෂණය කරමින් මොකද මේක දිනෙන් දින පැයෙන් පැය වෙනස් වෙන තත්ත්වයක්. அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி மக்களுக்கு வழங்குவதையும் அந்த பணிகளை முகாமைத்துவம் செய்வதற்கும் ஒரு குழுவும் அரசு சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பது தொடர்பான பணிகளை முகாமைத்துவம் செய்வதற்கு மற்றொரு குழுவும் நியமிக்கப்பட உள்ளது. நிலவும் சூழ்நிலையிலும் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய சேவைகளை இடையூறின்றி வழங்குவதை உறுதி செய்தல், அரசாங்க சேவையின் செயற்பாடுகள் மற்றும் தீர்மானங்களை எடுக்கும் போது எரிசக்தியை உச்சகட்டமாக சிக்கனப்படுத்தி நிர்வாகித்தல், உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான ஆலோசனைகளை வழங்குதல் மற்றும் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி துறைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து அரசாங்கம் தீவிர அவதானம் செலுத்தி வருகின்றது. இந்த நிலைமைகள் நாளுக்கு நாள் மாற்றமடைந்து வருவதால் நீண்டகால முன்னறிவிப்புகளை வழங்குவது கடினம் எனவும் நிலைமையை நிர்வகிக்க அரசாங்கம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த நிலைமைகளை கண்காணிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் 3 விசேட குழுக்களை நியமிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சவாலான தருணத்தில் கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும். ඒ සඳහා ප්‍රොකියුමන්ට් කමිෂන් එකත් සමග සාකච්ඡා කරමින් தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்திற்காக $800 மில்லியன் மதிப்பிலான அவசர கொள்வனவுகளை மேற்கொள்ள விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். தற்போது பதிவு செய்யப்பட்டுள்ள விநியோகஸ்தர்களுக்கு மேலதிகமாக ஏனைய விநியோகஸ்தர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள முன்மொழிவுகள் குறித்து அமைச்சரவையின் அனுமதியுடன் விசேட பொறிமுறை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். තෙල් ලබා ගැනීම පිළිබඳ උත්සාහයන්ද සිදු කරමින් පවතී. WTA சாகர பிளான்ட் மற்றும் மிரிலைட் ஆகிய கச்சா எண்ணெய் வகைகளை கொள்வனவு செய்வதற்கான டெண்டர்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்திற்காக $800 மில்லியன் மதிப்பிலான அவசர கொள்வனவுகளை மேற்கொள்ள விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் இறக்குமதி செலவுகள் மற்றும் அதன் மூலம் தேசிய பொருளாதாரம் மற்றும் பணவீக்கத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து நிதி அமைச்சருக்கு விரிவான தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விடயங்கள் தொடர்பாக வலுசக்தி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மற்றும் மதிப்பீடுகளும் நிதி அமைச்சின் மேலதிக நடவடிக்கைகளுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளன. நாட்டில் தற்போது சாதாரண நுகர்வு மட்டத்தின் அடிப்படையில் 92 ரக பெட்ரோல் ஏப்ரல் 23 வரையும், 95 ரக பெட்ரோல் மே 10 வரையும், டீசல் ஏப்ரல் 12 வரையும், சூப்பர் டீசல் மே 10 வரையும் எரிபொருள் போதுமானதாக இருக்கும். ඉන්ධන වර්ගය ඩීසල් සංචිත ප්‍රමාණවත් වන දින ගණන අප්‍රේල් මාස 12 වෙනි දින දක්වා සාමාන්‍ය පාරිභෝගිකයන්ට යටත්ව. සුපර් ඩීසල් මැයි මාස 10 වෙනි දින දක්වා. 92 පෙට්‍රල් අප්‍රේල් මාස 23 වෙනි දක්වා.
පෙට්‍රල් 95 ඔක්ටේන් මේ මාස 10 වෙනි දින දක්වා. එතන ගබඩා කර ඇති ප්‍රමාණය වගේම සැපයුම ස්ථිර කර ඇති නැවතකද ඇතුළත් වන බව කාරණික සලකන්න. சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் மூவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்கள் மூவரை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் பல்கலைக்கழக பதிவாளர் ஊடாக எழுத்து மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை மாணவர்கள் சிலர் கீழே இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த சம்பவம் நடந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் காணொளி காட்சிகள் சகிதம் அண்மையில் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளரிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. மன்னாரில் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் கட்டுப்பாடுகள் தொடரும் நிலையில் மன்னார் மாவட்டத்தில் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ஆராயும் விசேட கலந்துரையாடல் இன்று மாவட்ட செயலகத்தில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மனோகரன் பிரதீப்பின் ஏற்பாட்டில் பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், பிரதேச செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், திணைக்கள தலைவர்கள், எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் மற்றும் அரசு நிறுவன அதிகாரிகள் பங்கேற்றனர். இங்கு கருத்து வெளியிட்ட பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க, தற்போது மன்னார் பகுதியில் மீன்பிடி பருவகாலம் ஆரம்பித்துள்ளதால் மீனவர்களுக்கு தேவையான எரிபொருளை தடையின்றி வழங்குவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவித்தார். இதற்காக விசேட பொறிமுறை ஒன்று மீன்பிடித்துறை அதிகாரிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. பெரும்போக அறுவடை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு தேவையான எரிபொருளை விவசாய பணிப்பாளர் மற்றும் அதிகாரிகளின் மேற்பார்வையில் வழங்க தீர்மானிக்கப்பட்டது. போலீஸ் நிலையங்கள், வைத்தியசாலைகள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களுக்கு தட்டுப்பாடின்றி எரிபொருளை வழங்க முன்னுரிமை அளிக்கப்படும். இந்தியாவிலிருந்து அண்மையில் ஒரு எரிபொருள் கப்பல் வந்துள்ளதால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை எரிபொருள் தட்டுப்பாடு இருக்காது என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் 4 கப்பல்களுக்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் எரிபொருள் விநியோகத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் மற்றும் அரசியல் தலையீடுகளை தவிர்க்க இம்முறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் விநியோக நடவடிக்கைகளை சரியாக முன்னெடுக்க போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவர். மன்னார் மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்படையாமல் கொண்டு செல்ல அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். QR நடைமுறை மூலம் எரிபொருள் விநியோகம் சீரான முறையில் இடம்பெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தேவையற்ற முறையில் எரிபொருளை சேமித்து வைப்பதையும் தற்காலிக தட்டுப்பாடுகள் உருவாவதை தடுக்கவும் QR முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் எரிபொருள் விநியோகம் சீராக இடம்பெற்று வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். கோட்டா நடைமுறையை, அதாவது QR நடைமுறையை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் 2 தினங்களுக்கு முன்பிருந்து. எனவே எரிபொருள் விநியோகம் சீரான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் வரிசையிலே மக்களை காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக இந்த நடைமுறையை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கூடுதலான எரிபொருளை, அதாவது தேவைக்கு கூடுதலாக எரிபொருளை கொள்வனவு செய்வதை தவிர்ப்பதற்காகவும் தற்காலிக தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கொள்வனவுகளை தவிர்ப்பதற்காகவும் இந்த QR நடைமுறை நாட்டிலே எரிபொருள் விநியோகத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே வேளையில் அதிலே பதிவு செய்கின்ற விடயத்திலே ஒரு சில பிரச்சனைகள் காணப்படுவதாக பொதுமக்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக புதிதாக
பதிவு செய்பவர்கள் இலகுவாக பதிவு செய்யக்கூடியதாக இருப்பதாகவும், அதே போல இரண்டாம் உரிமையாளர் அல்ல மூன்றாம் உரிமையாளர் வாகனத்துக்கு இருக்கின்ற பொழுது அப்பொழுது அங்கு பழைய பதிவினை நீக்கி புதியதை பதியும் பொழுது சில சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. இது தொடர்பாக டிஜிட்டல் அமைச்சு துரிதமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஓரிரு தினங்களில் அந்த தொழில்நுட்ப பிரச்சினை முழுமையாக தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் பின்பு அவ்வகையானவர்கள் தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். மீனவர்கள், விவசாயிகள் போன்றோருக்கு விசேடமாக எரிபொருளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அதாவது ஜனாதிபதியின் செயலாளருடன் கதைத்து கொண்டதற்கு ஏற்ப விவசாயிகளின் கோரிக்கைக்காக அடுத்து நாங்கள் விவசாயிகளுக்கு QR நடைமுறை இல்லாமல் அவர்களது தேவைக்கு விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எரிபொருளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அத்தோடு இருக்கின்ற எரிபொருளை சரியான முறையில் சீராக விநியோகிக்கக்கூடிய ஒரு பொறிமுறையை உருவாக்கியதனால் இந்த ஏப்ரல் மாதம் வரையும் எங்களுக்கு அந்த எரிபொருளை மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். அதற்கிடையில் நிச்சயமாக நாங்கள் எரிபொருள் கொள்வனவை ஆரம்பித்து விடுவோம். இதிலே ஏற்கனவே நாங்கள் எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கு பல நாடுகளுடன் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். அந்த நாடுகளும் எங்களுக்கு எரிபொருளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றன. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த 12ஆம் தேதி கைதான 2 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் கிளிநொச்சி இரணைதீவிற்கு அண்மையாக சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட 2 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டுள்ளது. இரணைதீவிற்கு அண்மித்த கடல் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி அதிகாலை சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த 2 இந்திய மீனவர்களையும் அவர்கள் தொழிலுக்கு பயன்படுத்திய மீன்பிடி படகினையும் கடற்படையினர் கைது செய்தனர். குறித்த 2 இந்திய மீனவர்களையும் கடந்த 12ஆம் தேதி இரவு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றின் நீதவான் அறையில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் பொன்னுத்துறை கிருஷாந்தன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. மட்டக்களப்பு குருக்கள்மடம் சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி பிரதேசத்தை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஆராய்ந்தார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குருக்கள்மடம் சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி பிரதேசத்தை ஆராயும் முகமாக களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட குழுவினர் இன்றைய தினம் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். கடந்த மார்ச் 9ஆம் தேதி இடம்பெற்ற குறித்த மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்கு விசாரணையின் பின்னர் குறித்த பிரதேசத்தை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலக குழுவினர் விஜயம் மேற்கொண்டு பார்வையிட்ட போது அப்பிரதேசம் குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் பாதுகாப்பு பட்டிகள் அகற்றப்பட்டிருந்தமை அவதானிக்கப்பட்டமையால் குறித்த பிரதேசத்தை நீதவான் பரிசீலனை செய்வதென்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்திற்கமைய களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தலைமையிலான குழுவினர் இன்றைய விஜயத்தில் கலந்து கொண்டிருந்தனர். வழக்கின் சட்டத்திரணி முபாரக், முஹாசன் மற்றும் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்டோர் உடன் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 30ஆம் தேதி அகழ்வு நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான கட்டளைகள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கௌரவ மன்றானது இன்று குறித்த குற்றப்பிரதேசத்துக்கு நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டு குறித்த பிரதேசத்தினை கள ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தது. அந்த அடிப்படையிலே சோகோவினால் குற்றப்பிரதேசமாக பிரிவுபடுத்தப்பட்டு அவர்களால் இடப்பட்டிருந்த அந்த பிளாஸ்டிக் பட்டிகள் அகற்றப்பட்டிருந்தன. அதே போன்ற அவற்றிருந்த மரம் ஒன்றும் அகற்றப்பட்டிருந்தது. ஆனால் அது சந்தேகத்துக்கிடமான அந்த மனித புதைகுழி அமையப்பட்டுள்ளதாக அந்த இடத்திலே எவ்வித மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை என்று கௌரவ மன்றம் திருப்தி அடைந்திருக்கின்றது. அந்த வகையிலே குறித்த இந்த அகழ்வு நடவடிக்கைகளை எதிர்வருகின்ற 30ஆம் தேதி நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான சோதனை கட்டளைகளை மன்று ஆக்கியிருக்கின்றது. கடற்படையினரின் விசேட தேடுதல் நடவடிக்கையில் 255 கிலோகிராமிற்கும் அதிகமான கொக்கைன் கைப்பற்றப்பட்டுள்ளது.
முழுநாடும் ஒன்றாகின்ற தேசிய நடவடிக்கையின் கீழ் பேருவளை பகுதிக்கு மேற்கு கடலில் கடற்படையினரால் நடத்தப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப்பொருள் ஏற்றப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 10 பைகளை கொண்டு சென்ற உள்ளூர் பல நாள் மீன்பிடி படகொன்றுடன் 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பல நாள் மீன்பிடி படகு நேற்று திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டதுடன் போலீஸ் போதைப்பொருள் பணியகம் நடத்திய நிபுணர் பரிசோதனையின் போது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் 10 பைகளில் சுமார் 255 கிலோகிராம் கொக்கைன் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடற்படையால் கைப்பற்றப்பட்ட பல நாள் மீன்பிடி படகு 255 கிலோகிராம் கொக்கைன் தொகையுடன் சந்தேக நபர்கள் 6 பேரும் மேலதிக விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். முல்லைத்தீவு விஸ்வமடு தொட்டியடி பகுதியில் முதிரை மரக்கடத்தல் முறியடிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் விஸ்வமடு தொட்டியடி பகுதியில் வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் பாரிய அளவிலான முதிரை மரக்கடத்தல் முறியடிக்கப்பட்டது. வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்காக தயார் நிலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5 லட்சத்திற்கும் அதிக பெறுமதியான முதிரை குற்றிகளும் 3 உளவு இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சம்பவத்தின் போது சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சட்டவிரோத நடவடிக்கை நீண்ட நாட்களாக இடம்பெற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசத்தை கட்டியெழுப்புகின்ற வளமான கிராமம் எனும் அபிவிருத்தி திட்டம் நுவர்லியா ஹேட்டன் வனராஜா தோட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் தேசத்தை கட்டியெழுப்புகின்ற வளமான கிராமம் எனும் அபிவிருத்தி திட்டம் ஹேட்டன் நோர்வுட் பிரதேச சபைக்குட்பட்ட வனராஜா தோட்டத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நோர்வுட் வனராஜா தோட்டத்தில் 52 குடும்பங்கள் சப்ரிஹாமக் மாதிரி கிராம திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இந்த அபிவிருத்தி வேலை திட்டம் 2025-2027 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் செய்து முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வி, சுற்றுச்சூழல், கலை, கலாச்சாரம், பொருளாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைவாக முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தில் நோர்வுட் பிரதேச செயலகமும் இணைந்து செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவர்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் போலீஸ் அதிகாரி, அரச உத்தியோகத்தர்கள், அலுவலக அதிகாரிகள், குறித்த பிரதேச மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிலச்சரிவை தடுப்பதற்காக 60 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என சப்ரகமுவ மாகாண ஆளுநர் சம்பா ஜானகிராஜரத்ன தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மாகாண மத்திய நூலக அரங்கத்தின் பின்புறம் ஏற்படும் நிலச்சரிவை தடுப்பதற்காக 60 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என சப்ரகமுவ மாகாண ஆளுநர் சம்பா ஜானகிராஜரத்ன தெரிவித்துள்ளார். ஆளுநர் அலுவலக கேட்போர் கூடத்தில் சிறப்பு கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். மாகாண மத்திய நூலகத்தின் தலைவர் அஜித் கல்யாணப்பிரிய ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் கட்டடத்தில் நிலச்சரிவுகளுக்கான அறிகுறிகள் தென்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக நிலச்சரிவுகளை தடுப்பதற்கான ஒரு திட்டத்தை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்துள்ளது என அந்நிறுவனத்தின் ரத்னபுரி மாவட்ட பொறியியலாளர் அபித ஜெயசுந்தர் தெரிவித்தார். இந்த நிலச்சரிவுகளை தடுப்பதற்கு கூட்டாக மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் புஷ்பகுமார திசாநாயக் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பதுளை கோபோ தமிழ் வித்தியாலயத்தின் 39வது வித்தியாலய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. பதுளை மாவட்டம் பதுளை கோபோ தமிழ் வித்தியாலயத்தின் 39வது உத்தியோகபூர்வ வித்தியாலய தினம் அதிபர், முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பங்கேற்புடன் சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலை வரலாற்றில் முதன்முறையாக இவ்வாறு ஒருங்கிணைந்த முறையில் வித்தியாலய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை வரலாற்று விழிப்புணர்வையும் பெருமையையும் பாடசாலை சமூகத்திற்கும் மாணவர்களுக்கும் ஏற்படுத்தும் நோக்கில் இவ்வாண்டு முதல் மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை வித்தியாலய தினமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என பாடசாலை அதிபர் MFM இர்ஷாட் அறிவித்தார். காலை 7:45 மணியளவில் பாடசாலை ஒன்றில் சங்கீத பாட ஆசிரியர்களான செல்வி என் ரோஷினியின் தேவார பன்னிசையுடன் நிகழ்வுகள் ஆரம்பமானது. தொடர்ந்து அதிபரால் பாடசாலை கொடி ஏற்றப்பட்டு மாணவர்களால் பாடசாலை கீதம் பாடப்பட்டது. ஆசிரியர் K ஜீவராஜ் வரவேற்பை நிகழ்த்தினார். ஆரம்ப பிரிவு பகுதி தலைவர் திருமதி R ராஜஸ்ரீ அறிமுகூரை நிகழ்த்தினார். ஆசிரியை திருமதி C கோகுலவாணி அவர்களால் சத்திய பிரமாணம் செய்விக்கப்பட்டது. ஆசிரியை திருமதி R உதயபிரியாவால்
பாடசாலையின் மகுட வாசகம், நோக்கம் மற்றும் குறிக்கோள் விளக்கப்பட்டது. நிகழ்வில் அதிபர் MFM இர்ஷாட் தலைமையுரை நிகழ்த்தப்பட்டதுடன் முன்னாள் அதிபர்களான M சண்முகராஜா மற்றும் M வரதராஜா ஆகியோர் விசேட உரை நிகழ்த்தினர். மாணவர்கள் சார்பில் தரம் 4 மாணவி B நிகிஷா மற்றும் தரம் 11 மாணவி R லக்ஷிகா ஆகியோர் உரையாற்றினர். பின்னர் வித்தியாலய தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. ஆசிரியை திருமதி A லில்லி தெரசா நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்வில் சிறப்பு அம்சமாக பாடசாலை காரியாலயத்தில் முன்னாள் அதிபர்களின் புகைப்பட திறப்பு நிகழ்வும் இடம்பெற்றது. முன்னாள் அதிபர்களின் புகைப்படங்களுக்கு அனுசரணை வழங்கிய முன்னாள் அதிபர் M வசந்தகுமார், பழைய மாணவர்கள் ஆகியோருக்கு இதன்போது பாடசாலை நிர்வாகம் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன. நிகழ்வில் பாடசாலை முன்னாள் அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இப்பகுதியில் உள்ள தோட்டப்பகுதி மாணவர்களின் எழுத்தறிவை மேம்படுத்தும் நோக்கில் 1924ஆம் ஆண்டு அப்பகுதியில் இருந்த பால் காம்பரா ஒன்றை மையமாக கொண்டு இப்பாடசாலை முன்வழியாக ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் இப்பாடசாலை நூற்றாண்டை தாண்டிய வரலாற்றை பெற்றிருந்தாலும் உத்தியோகபூர்வமாக 1987 மார்ச் 16ஆம் தேதி முதலாவது அதிபரான திருமதி K ராஜம்மாள் அவர்களால் சம்பவ திரட்டு புத்தகத்தில் கையொப்பமிட்டு ஆரம்பிக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உளவு நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருள் வழங்கப்படாவிடின் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார். உளவு நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிடின் எதிர்காலத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்டத்திலே திருக்கோவில், ஆலையடிவோம்பு, அக்கரைப்பற்று போன்ற பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே உழவுகின்ற விவசாயிகள் தங்களது நிலத்தை பண்படுத்துகின்ற செயற்பாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த விவசாயிகளின் அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அந்த விவசாயிகளுக்கு தேவையான எண்ணெய், டீசல், எரிபொருள் என்பது QR முறையின் மூலம் ஒரு வாரத்துக்கு 30 லிட்டர் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. இந்த 30 லிட்டர் என்பது ஒரு ஏக்கர் உழவுவதற்கு மட்டும்தான், பண்படுத்துவதற்கு மட்டும்தான் இந்த 30 லிட்டர் எரிபொருள் தேவையாக காணப்படும். ஆனால் அங்கே இருக்கின்ற விவசாயத்தின் மொத்த ஏக்கர் நிலப்பரப்பை பார்த்தால் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயம் செய்யப்பட போகின்றது. இதற்கு தேவையான எரிபொருள் எங்கே எடுப்பது? ஆகவே இதிலே முதலாவது இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற, இந்த நாட்டின் ஏழை மக்களின் வயிற்று பசியை போக்குகின்ற விவசாயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அம்பாறை மாவட்டம் 20% நெல்லை உற்பத்தி செய்கின்றார்கள். இந்த உழவர்களுக்கு தேவையான, உழவு இயந்திரத்துக்கு தேவையான அந்த டீசலை 30 லிட்டர், ஒரு வாரத்துக்கு 30 லிட்டர், இது கொஞ்சம் கூட ஒரு சிறிய அளவு கூட காணாது. இதனை நீங்கள் கரசனை எடுத்து இந்த அரசாங்கம் அந்த உழவு இயந்திரங்களுக்கான டீசலை நீங்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டும். அதாவது உழவு இயந்திரங்களுக்கான டீசல் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு நீங்கள் 75 இருந்து 100 லிட்டர் டீசலை வழங்குகின்ற பொழுதுதான் அங்கே விவசாயம் சரியாக செய்து முடிக்க முடியும். இந்த அரசு அந்த பிழையை விட்டால் பாரிய உணவு தட்டுப்பாடை இந்த அரசு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய அங்கிருந்து வெளியேறினார். வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறினார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு அவர் சுமார் 2.5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறினார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சுயாதீனமாக இருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் சுயாதீனமானதாக இருக்க வேண்டியது அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ගල්ලංගුරු ඇමති කිව්වා මේ ගල්ලංගුරු ඇමතිට දාපු නඩුව අවුරුදු 11කට කලින් දාපු නඩුවලු.
இப்போது இங்கே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அந்த அறையில் இருக்கிறார்கள். அவர்களும் இதை கேட்டுக்கொள்ளட்டும். அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 11 வருடங்களுக்கு முந்தியது என இன்று காலை நிலக்கரி அமைச்சர் தெரிவித்தார். அது 11 வருடங்களுக்கு முந்தைய விடயம் என்பதால் அதை பற்றி பேச வேண்டாம் என்று சபாநாயகர் சபையில் குறிப்பிட்டார். ஆனால் எனக்கு எதிரான வழக்கு 13 வருடங்களுக்கு முந்தியது. அதற்காகத்தான் நான் விளக்கமறியலில் வைக்கப்பட்டேன். அப்படியென்றால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு என்னை எவ்வாறு கையாண்டது? என்னை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விளக்கமறியலில் வைத்து பின்னர் பிணை வழங்கப்பட்டுதான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த நிலக்கரி அமைச்சருக்கு அது எவ்வாறு நடந்தது? அவருக்கு இப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு பிணை வழங்கப்படுகிறது. சாமர சம்பத்துக்கு ஒரு விதம், இந்த அமைச்சருக்கு இன்னொரு விதமாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு செயல்படுகிறது. அதனால் தான் நான் கூறுகிறேன், இந்த ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் அனைவருக்கும் பொதுவானதாகவும் சுயாதீனமாகவும் இருந்தால் நல்லது. ஏனெனில் இந்த ஆணைக்குழுவில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும். இவை அனைத்தும் சரிதான். ஆனால் இந்த ஆணைக்குழு அரசாங்கத்திற்கு ஒரு விதமாகவும் எதிர்க்கட்சிக்கு இன்னொரு விதமாகவும் செயல்படுவது குறித்து நாங்கள் வருத்தப்படுகிறோம். විපක්ෂයට එක විදියට මේක මේවා කරන එක තමයි අපි මේ කොමිෂන් සභාව ගැන කනගාටු වෙන්නේ. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் மக்களுக்கு நவ்ரூஸ் பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் மக்களுக்கு நவ்ரூஸ் பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டு விட்டார் என சமூக ஊடகங்களில் பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன. எனினும் அவர் உயிருடன் தான் இருக்கின்றார், நலமாக உள்ளார் என இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் தொடர்ந்து கூறி வருகின்றது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பெஞ்சமின் நெதன்யாகு தேநீர் அருந்தியபடியே பேசும் காட்சிகளடைய காணொலி ஒன்றை இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் வெளியிடப்பட்டது. அது செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட காணொலி என தகவல் பரவியதால் மரணம் குறித்த வதந்திகள் தொடர்ந்தன. இவ்வாறான நிலையில் இன்று காணொலி ஒன்றை வெளியிட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் மக்களுக்கு நவ்ரூஸ் பண்டிகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். நவ்ரூஸ் என்பது வசந்த காலத்தின் வருகையையும் புத்தாண்டு தொடக்கத்தையும் குறிக்கும் 3000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான பண்டிகையாகும். ஈரானின் துணிச்சலான மக்களை ஒவ்வொரு ஆண்டும் நான் வாழ்த்துவது போலவே ஒளி திருவிழாவுடன் தொடங்கும் இந்த திருவிழா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருளை வென்று ஒளி வெற்றி பெறும், தீமையை வென்று நன்மை பெற்று பெறும் ஈரான் மக்களின் தொன்மையான நம்பிக்கையை இது உணர்த்துகிறது. ஈரான் மக்கள் அனைவருக்கும் நவ்ரூஸ் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு இந்த விடுமுறை சிறப்பாக அமையட்டும். உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர், உங்கள் அன்புக்குரியவர்களுடன் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் புதிய தொடக்கமாக அமையட்டும் என இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். தொடர்வது வர்த்தக வாணிபச் செய்திகள். இந்திய சுற்றுலா பயணிகள் எளிதாக பணம் செலுத்த வசதியாக இலங்கையில் யூபிஐ கட்டண முறையை NBCI இன்டர்நேஷனல் விரிவுபடுத்தியுள்ளது. இந்தியாவின் யூபிஐ என்பது மொபைல் செயலி மூலம் உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் பணம் செலுத்த உதவும் ஒரு அமைப்பாகும். மாதத்துக்கு 20 பில்லியனுக்கும் அதிகமான நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் இது உலகின் மிக முன்னேறிய டிஜிட்டல் கட்டண முறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்தியா முழுவதும் 700 மில்லியனுக்கும் அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்படும் இந்த அமைப்பு அதன் நெகிழ்வுத்தன்மை காரணமாக இலங்கையின் லங்கா QR வலையமைப்பு உள்ளிட்ட பிற சர்வதேச கட்டண முறைகளுடன் மிக எளிதாக இணைக்கப்படும் திறன் கொண்டது. NBCI இன்டர்நேஷனல் மற்றும் லங்கா பே நிறுவனங்களுக்கு இடையிலான தற்போதைய ஒத்துழைப்பின் மூலம் இந்திய பயணிகள் தங்களின் UPI வசதி கொண்ட மொபைல் செயலிகள் மூலம் எந்த ஒரு லங்கா QR குறியீட்டையும் ஸ்கேன் செய்து இலங்கை முழுவதும் டிஜிட்டல் கட்டணங்களை செய்ய முடியும். இதனால் அவர்கள் கையில் பணத்தை எடுத்துச் செல்ல வேண்டியதும் இல்லை, பணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதும் இல்லை. தற்போதே சினமன் ஹோட்டல் வலையமைப்பு, தாஜ் ஹோட்டல் குழுமம், பெரிஸ்டா கீழ் சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் ஒடேல் போன்ற முன்னணி ஹோட்டல்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் இந்த வசதி செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சேவையை மேலும் விரிவுபடுத்துவதற்காக NIPL இலங்கை மத்திய வங்கி மற்றும் இங்குள்ள வங்கிகளுடன் நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது. இலங்கையில் இருக்கும் கட்டண முறைகளுக்கு ஏற்றவாறு UPI கட்டண வசதியை மேலும் விரிவுபடுத்துவதே அவர்களின் நோக்கமாகும்.
இதுகுறித்து கருத்து தெரிவித்த NBCI இன்டர்நேஷனல் முகாமைத்துவ பணிப்பாளரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான ரித்தேஷ் சுக்லா கூறுகையில், தொழில்நுட்பத்தின் மூலம் நாடுகளை ஒன்றோடொன்று இணைப்பதில் NBCI இன்டர்நேஷனல் உறுதி பூண்டுள்ளது. இலங்கையுடனான எங்களது இந்த உறவு முறையானது டிஜிட்டல் கட்டண பயன்பாட்டை மேம்படுத்துதல், மில்லியன் கணக்கான மக்களுக்கு பயணம் மற்றும் வணிகத்தை எளிதாக்குதல், அத்துடன் இங்குள்ள வணிகங்களுக்கும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் பயன்களை வழங்குதல் ஆகியவற்றிற்கான இரு நாடுகளின் பொதுவான நோக்கத்தையே காட்டுகிறது. லங்கா பேயுடன் இணைந்து அறிமுகப்படுத்தும் இந்த பாதுகாப்பான மற்றும் விரைவான கட்டண முறையானது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என தெரிவித்தார். UPI முறைமை மேலும் விரிவடையும் போது ஹோட்டல்கள், கடைகள் மற்றும் பிற சுற்றுலா சேவைகளுக்கும் இந்த வசதியை வழங்குவதற்காக NIPL நிறுவனம் இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்ந்து செயல்படும். உலகளவில் நிகழும் உடனடி கட்டண பரிவர்த்தனைகளில் 49% மேற்கொள்ளும் உலகின் மிகப்பெரிய கட்டண முறைமையாக UPI-ஐ சர்வதேச நாணய நிதியம் அங்கீகரித்துள்ளது. இது இலங்கை வணிகர்களுக்கு, இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு உயர்தர சேவையை வழங்குவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வணிகத்தை மேம்படுத்துவதற்கும் கிடைத்துள்ள சிறந்த வாய்ப்பாகும் என்பதை சுட்டிக்காட்டலாம். Green energy. So there is a lot of good in displacing cash. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.